ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது. என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய காதல் மலருது, மலராமல் இருக்குது. மலராமல் இருக்கிறத வேணுட்டுமே தண்ணி ஊற்றி மலர வைக்கிறாங்க. ஆனால் அது காகிதப்பூ. காகித பூக்கெலாம் தண்ணி ஊற்றுற எப்படியா மலரும்? ஆனால் மலர் வைக்கிறாங்களே தர்ஷிகா, விஜய் விஷாலும் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பவித்ரா மேலே வந்து ஒரு கண்ணாவே வந்து ராணுவ பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு சம்பவம் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஜாக்லினுக்கும் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே ஒரு விஷயம். அவங்க ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் மேலே அவ்வளோ அன்பாகவும் பண்ணுற ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அவங்க வந்துட்டு முதுகில் குத்துன சம்பவங்களும் இருக்குது. அது வந்து ஒரு புரியாத புதிராகவே போயிட்டுருக்கு. ஆனாலும் 2 பேரும் ஒரு நட்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுல நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் வந்துட்டு எல்லாரும் இந்த கல்யாண விஷயங்கள் பற்றி ஏதோ ஒன்று கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு, அவரை வேணால் டிசம்பரில் வந்து பண்ணிக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இன்னொரு கல்யாணத்தை பண்ண சொல்லலாமா? அவர் அந்த கேரக்டர்லேயே பதில் சொல்கிறார், நம்ம முத்துக்குமரன். ஏன்னா நேற்று அப்படி தான் மென்டல் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் அந்த கேரக்டர். அப்படின்னும் போது இவங்க வந்துட்டு, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு, எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு நான் தேட ஆரம்பித்தேன்னா எனக்கு ஆயுசே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்போது அவர் திரும்பவும், இல்லைம்மா காசு இல்லைம்மா, கஞ்சி ஊற்றுறதுக்கு காசு இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவரோட விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஷாக்கிங்காக, ஏன் அதுக்கு நான் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. கஞ்சி ஊற்ற காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது இவங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ அவர், நீங்கள் கஞ்சி ஊற்றுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை மொத்தமாக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவர் அப்படியே சிரிச்சுட்டு, நல்லா தான் இருக்குது இந்த ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. என்னையா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது உண்மையிலேயே எனக்கு மட்டும் தான் தோணுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு வேளை ஒரு 2 பேருமே ஒரு இது இருக்கா இல்லையா? ஆனால் இந்த பிக் பாஸில் ஒரு சாவக்கேடு என்னென்னா, என்னதான் நீங்கள் லவ்வாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பாசமாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா, பையன் அம்மா, பையன் அப்பா உறவு, பொண்ணு அப்பா, எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு. வெளியில் வந்து புஷ்குன்னு போயிடும். அதனால் அது ஒரு பக்கமாக இருந்தாலும், இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மறைமுகமாக பேசிக்கொண்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு கண்ணை உறுத்த ஆரம்பிக்குது. என்னங்க உண்மையிலே ஒரு லவ்வாக இருக்குமோ? ஏங்க ஜாக்லின் வந்து மறைமுகமாக முத்துக்குமரன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதேமாதிரி முத்துக்குமரன் டேலண்டான ஒரு பர்சன் தான், ஜாக்லினும் டேலண்டான ஒரு பர்சன் தான். ஆனால் 2 பேருக்குமே சிங்க் ஆகாமல் போகுது. உடையுது ஒட்டுது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏற்கனவே 2 பேரும் ஒரு பீக்கில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா இன்னும் பீக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் எதிர்பார்க்குறாங்க, வெளியில் இருக்கவங்க வந்துட்டு, ஏதாவது ஒரு காதல் சம்பவம் நடக்கக்கூடாதா, அதை பார்க்க என் கண்ணால் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுவும் அப்படி தான் இருக்குமா? அதாவது இப்போ ஒரு சில பேர் வாலண்டராக கேமரா பார்த்து லவ் பண்ணுவோமா அப்படின்னு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இருக்குமா? இல்லை இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது முதல் தேவைதானா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.